அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா தெரியாதவங்களுக்குமே இதை பகிர்ந்து ஞாபகம் படுத்துங்க. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்மை நாம் உணர்வதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மகா சிவராத்திரி தினத்தை குறிப்பிட்டு சொல்லுவோம். பொதுவாக இந்த நாளோட சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சிவராத்திரி இரவு முழுவதுமே கண் விழித்திருந்து நேராக அமர்ந்திருந்து, அதாவது முதுகுத்தண்டு கிடைமட்டமாக இல்லாமல் செங்குத்தாக இருப்பது போல அமர்ந்திருந்து அல்லது நின்று கொண்டோ இந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல தியான நிலையில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தனக்குள்ளே இருக்கிற அந்த பேராற்றலை உணர்வதற்கான வாய்ப்பை இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அவர்களுக்கு பெற முடியும். அப்படிங்கிறது தான் இந்த நாளோட மிக சிறப்பாக சொல்லப்படும். அந்த வகையில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, பொதுவாக கிரகங்களில் பார்த்திங்கன்னா ஞாயிறு அப்படின்னு சொல்கிறது சூரியன் சிவனை குறிக்கிற வகையில் நம்ம சொல்லுவாங்க ஜோதிடத்தில் சொல்லும்போது. அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம அந்த 7:30க்கு 10:30க்கு 12க்கு அதிகாலை 4:30க்கு 4 கால பூஜை எல்லா ஆலயங்களிலுமே நடைபெறும். அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஒவ்வொரு காலத்திலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், வஸ்திரங்கள், இந்த மாதிரி வேறு வேறு பொருட்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வேதாகமங்கள் ஓதப்பட்டு திருமுறைகள் பாடப்படும். இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். அவ்விடத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, சிவனை நினைத்து தியானித்திருக்கும் போது கண்டிப்பாக எல்லா பலன்களும் உங்களை தேடி வரும். இப்போ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்களுக்கு நம்மால் என்ன முடியுதோ, பால் வாங்கிட்டு போக முடியுது, தயிர் வாங்கிட்டு போக முடியுது, நல்லெண்ணெய் வாங்கிட்டு போக முடியுது. இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருள் ஏதாச்சும் அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு போகிறோம், திருமஞ்சன பொடி எடுத்துகிட்டு போகிறோம், தாராளமாக எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். அவ்வளவு புண்ணியம் உண்டாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த அபிஷேகம், ஆராதனை இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது 4 கால பூஜை அப்படிங்கிறது. அந்த முதல் பூஜை 7:30 மணிக்கு பிரம்மன் செய்வதாக கருதப்படும். 2வது காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10:30 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு பெருமான் பூஜை செய்வதாக கருதப்படும். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த 12 மணி இருக்கு இல்லையா, அது சக்தி தேவியோடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சிறப்பானது. அந்த இடைப்பட்ட பகுதியில் வர்றது. கடைசியாக அனைத்து தேவர்களும் செய்யக்கூடிய பூஜை 4:30 மணி பூஜை. இப்போ முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ தான் முழுமையான அந்த ஒரு ஆற்றலை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு 2 மணியெல்லாம் தாண்டிச்சுன்னா கண் விழிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து நம்ம அந்த உறக்கத்திலேயே இருந்திருப்போம் இல்லையா. அந்த ஒரு நாள் அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியாது. இருந்தாலும் அதை தாண்டி அந்த காலம், அதாவது இரவு ஒரு 11:30லேருந்து ஒரு 2:30 வரையிலும் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காலம். அந்த காலத்தில் நேராக அமர்ந்து பிரணவ மந்திர ஜபம் பண்ணுறது, பஞ்சாட்சர மந்திர ஜபம் பண்ணுறது, அப்பனை நினச்சி பாடல்களை பாடி அமைதியாக அமர்ந்திருப்பதை தியானிப்பது அப்படிங்கிற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் அந்த லிங்கோத்பவர் காலத்தில். அப்படிங்கும்போது உள்ளபடியே அந்த முதுகு தண்டுவடத்திலாகட்டும் அல்லது அந்த தியானம் செய்பவர்களுக்கு ஒரு நன்றாகவே தெரியும். அந்த ஒரு ஆக்ஞா சக்கரத்திலேயோ மூலாதாரத்திலேயோ அந்த ஒரு அதிர்வை நம்மால் உணர முடியும். அது அவ்வளவு அருமையான ஒரு தருணமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக 4:30 வரலாம் முழிச்சிருக்குமானா முழிச்சிருக்கணும் தான், இதில் அந்த விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் உடல் நலம் சரியில்லாதவங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு 2:30 3 மணி ஒட்டி முழிச்சிருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாருமே எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப முடியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலம் அப்படிங்கிறது. மற்றபடி அந்த 4 கால பூஜையும் முடிந்து பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொள்வது தான் உத்தமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் முழிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக கேளிக்கை, கொண்டாட்டங்கள், படம் பார்ப்பது, பாட்டு கேட்பது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்க இல்லையா, அதெல்லாம் தவறானது. ரொம்ப முக்கியம், நம்ம அந்த பூஜையில் இருக்கும்போது மனம் அலைப்பாயக்கூடாது. மனம் ஆனது
ஒன்றி இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர கண் விழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம தவறான செயல்களிலோ ஒரு இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களிலோ ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.